ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அடித்து நொறுக்குகிற வகையில நம்முடைய அரியலூர் மாவட்டமும் பெரம்பலூர் மாவட்டமும் மிக சிறப்பாக இங்கு வந்திருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு எவ்வளவு பேர் இங்க கூடியிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சாதாரண ஆள் அல்ல. ஒரு 50 வாக்குகளை 100 வாக்குகளை சேகரிக்கக்கூடிய அந்த ஆற்றல் பெற்ற மறவர்கள் தான் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே ஏதோ 10,000 பேர் என்றல்ல, இது லட்சம் பேருக்கு சமானமான வாக்கு வங்கி. அவ்வளவு பெரிய கூட்டமாக நமது கழக தோழருடைய திறமை எங்களுக்கு தெரியும். அது அந்த சொல்வாரு பாண்டே ஒன்று சொல்வாரு, மணிலாம் சொல்வார், திமுக காரன் மாதிரி தேர்தலை பார்க்கறதுக்கு இந்த இந்தியாவில் வேற எந்த கட்சியிலும் இல்லை என்று சொல்வார்கள். எனவே இப்போது இருக்கிற நம்ம சூழ்நிலை 5 ஆண்டு காலம் மிக சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிறார். அவர் கேட்கிற அரியலூர் மாவட்டத்துக்கு தந்திருக்கிற திட்டங்களாக இருந்தாலும், திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு தந்திருக்கிற திட்டங்களாக இருந்தாலும், தளபதி அவர்கள் அதில் மிகவும் உன்னிப்பாக இருந்த இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியை தான் குறை சொல்லி மூட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஆனா பத்திரிகையாளர் நடந்தார், நிற்கிறார், போனார், வந்தார் என்று விளம்பரப்படுத்துகிறவர்கள் இவரை விட ஒரு நல்லாட்சியை தருவார் என்று தமிழக மக்கள் நம்புவார் என்ற கருதுகிறீர்கள். ஒரு காலம் நம்ப மாட்டார்கள். கழகம்தான் வெற்றி பெறும். அப்படி ஒரு வெற்றி பெறுவதற்கு முதல் கூட்டமாக இந்த அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்திலே இது கழகத்தினுடைய பக்கம்தான், தளபதியினுடைய பக்கம்தான் என்று